வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் 4/2/2025 இன்னைக்கு டே 11 கவுன்சிலிங்க்கு அப்புறம் பேலன்ஸ் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த பேலன்ஸ் வேகன்சியோட அப்ஸ்ட்ராக்ட் வீடியோ வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து போஸ்டிங் அதிகம் உள்ள துறைகள் அப்படின்னு போட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் வேகன்சி வந்து கூட இருக்குது, டபுள் டிஜிட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூவாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து படிக்கிறவங்களுக்காக ஒரு படிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இது உருவாக்கியிருக்கோம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் போட்டுக்கிட்டு இருக்கோம். படிக்கிறவங்களுக்கும் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க உள்ள போவோம். டே ஆஃப்டர் 11 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், வரி தண்டலர் மற்றும் பிற பதவிகளுக்கான கலந்தாய்வில் பால் அளவையாளர் நிலை 3, இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம், இளநிலை கணக்கு உதவியாளர் மற்றும் வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குபவர் பதவிகள் நீங்களாக பிற பதவிகளுக்கு இந்த போஸ்டிங்லாம் தவிர்த்து மற்ற போஸ்டிங்க்கு ஜென்ரல் 10 ஜென்ரல், ஜென்ரல் 10 உமன், பிசி ஜென்ரல், பிசி உமன், எம்பிசி டிசி ஜென்ரல் மற்றும் எம்பிசி டிசி உமன் பிரிவுகளுக்குரிய காலி பணியிடங்கள் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட்டு விட்டனன்னு சொல்லி டிஎன்பிசியிலேருந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்வர்கள் காலி பணியிட விவரங்களை தேர்வாணை இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் வெப்சைட்லேயும் இந்த டீட்டெயில் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அப்ஸ்ட்ராக்டாக யார் யாருக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு, அந்த ஃபில்லான வேகன்சியை இதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 4/2/2025 டே 11 முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி பேலன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நான் சொல்கிற வேகன்சி எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி சேர்ந்தே தான் இருக்குது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக டோட்டலை மட்டும் பார்க்காதீங்க. ஸ்பெஷல் கேட்டகரி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், பிஹெச்பி மாற்றுத்திறனாளிகள் இருக்கணும், இவங்க எல்லாருக்குரிய வேகன்சி ப்ளஸ் நார்மலாக இருக்கிறவங்களுடைய வேகன்சி எல்லாமே சேர்ந்து தான் இந்த டோட்டலு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 16 போஸ்ட் இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு போஸ்ட் தான் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி டேட் படி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் அப்படிங்கிறதுல 41 போஸ்ட், இதில் 3 எடுத்துட்டாங்க. பேலன்ஸ் வந்து 38 இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அந்த 50 போஸ்ட் பேலன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி யாரும் எடுக்கலை. பிடபிள்யூடி வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 39 போஸ்ட்டில் 33 தான் இருக்குது. 6 போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 20 போஸ்டிங் அப்படியே இருக்குது, யாரும் எடுக்கலை. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 11 இன்றைக்கி 10 ஆயிடுச்சு. ஸோ ஒரு போஸ்டிங் வந்து இன்றைக்கி ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 38 இருந்ததில் 37 ஆயிடுச்சு, ஒரு போஸ்டிங் எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் எஜுகேஷனில் இன்றைக்கி யாருமே எடுக்கல, அந்த 3 போஸ்டிங் அப்படியே இருக்குது. ஸோ மேபி ஸ்பெஷல் கேட்டகரி அப்படி இருக்கலாம். ட்ரைனிங் விங், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் 17 போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ 21 17 ஆயிடுச்சு, 4 போஸ்டிங் எடுத்திருக்காங்க. ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் 22 இருந்தது, 20 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி 2 போஸ்டிங் எடுத்திருக்காங்க. சோசியல் வெல்ஃபேரில் 14 போஸ்டிங் அப்படியே தான் இருக்குது, யாருமே இன்றைக்கி எடுக்கலை. காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 9 போஸ்டிங்கில் 2 எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் 7 வேகன்சி இருக்குது. சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் அந்த 9 போஸ்டிங் வந்து அப்படியே தான் இருக்குது, இன்றைக்கி வந்து யாருமே எடுக்கலை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த 65 வேகன்சி அப்படியே தான் இருக்குது, இன்றைக்கி யாரும் எடுக்கலை. வக்ஃபு டிபார்ட்மெண்ட்டில் இது வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும், அந்த 32 வேகன்சி வந்து அப்படியே இருக்குது. வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த 19 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. பப்ளிக் லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டில் 6 வேகன்சி அப்படி இருக்குது, யாரும் எடுக்கலை. ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேகன்சி அப்படியே தான் இருக்குது, இன்றைக்கி யாரும் எடுக்கலை. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி போனவங்க யார் ஸ்பெஷல் கேட்டகரி இல்லை, நார்மலாக இருக்கவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்குரிய ஸ்பெஷல் கேட்டகரியை எதுவும் எடுக்க முடியாது, அது அவங்களுக்காக சிறப்பாக ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பணியிடாது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் 41 15 குறைஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி அதிகமாக வந்து ஃபில் ஆகிருக்க டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான். அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட் வந்து 8 வேகன்ட் அப்படியே தான் இருக்குது, இன்றைக்கி யாரும் எடுக்கலை. ஸோ ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 9 வேகன்சி வந்து அப்படியே இருக்குது, யாரும் எடுக்கலை. தமிழ்நாடு அர்பன் ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு இந்த இதில் வந்து 7 வேகன்சி அப்படியே இருக்குது. அதே டிபார்ட்மெண்ட்டில் பில் கலெக்டர் 15 வேகன்சி அப்படியே இருக்குது, யாரும் எடுக்கலை. லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேகன்சி மட்டும் எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 11 இருக்குது. சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன், ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த 61 போஸ்டிங் வந்து நேற்று இருந்த அதே ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்குது, இன்றைக்கி யாரும் எடுக்கலை. சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமனுக்குரிய கண்டிஷனை நேற்றே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதோட சேலரி வேரியேஷன் வந்து நேற்று அடண்டம் 1Fல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடகடன்னு அந்த வேகன்சி வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 167 இருந்தது, இன்றைக்கி வந்து 11 நாள் கழிச்சு 61 போஸ்டிங்கில் வந்து நிற்கிது. ஸோ அதுக்கு வந்து சேலரி வந்து ரிவைஸ் பண்ணி போட்டிருக்காங்க, அதையுமே நேற்று எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ரா வீடியோவில் பாருங்கள். ஸோ அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 6 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 7 வேகன்சி அப்படி இருக்குது. என்சிசி இது நேஷனல் கேட் கார்ப் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 5 வேகன்சி அப்படியே இருக்குது.
லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 6 வேகன்சி அப்படி தான் இருக்குது. யாரும் எடுக்கல. ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் யாரும் எடுக்க முடியாது. அதனால தான் அதே ஸ்டேஜ் திரும்ப திரும்ப வருது. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் வந்து 7 வேகன்சி அப்படி இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 43ல் 41 ஆயிடுச்சு. 2 வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ அடுத்து ஹெச்ஆர்என்சிஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வேறு, அது தனி. இது வந்து ஹெச்ஆர்என்சிஏ அதே டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட். இதில் வந்து அந்த 7 வேகன்சி அப்படி இருக்குது. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி டிபார்ட்மெண்ட்டில் 5 வேகன்சி அப்படி இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த 9 வேகன்சி அப்படி இருக்குது. லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் இருக்கக்கூடிய இது ஸ்பெஷல் கேட்டகரி கூடிய ஒரு போஸ்டிங்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி ஃபில் ஆகவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த போஸ்ட் கோடு ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்மின் ஸ்டாஃப் அப்படிங்கிற அந்த போஸ்ட் கோடில் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் கோடில் வந்து 17 போஸ்ட்டாக இருந்தது 4 குறைச்சிருக்காங்கன்ற ஒரு மெசேஜையும் இந்த ஸ்டார் போட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி ஜென்ரல் 1, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசிடபிள்யூ, பிசி உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4, எம்பிசி உமனில் 1, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 2, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1. இது எல்லாமே கெப்ட் அன்ஃபில்டாக தான் நாங்கள் இதில் வச்சுருக்கோம். அது காரணம் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டர் ஆஃப் போட்டு ஹம்பிள் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு கேஸ் நம்பர் வந்து கீழே போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இது முடிகிற வரைக்கும் இந்த போஸ்டிங் வந்து என்ன அன்ஃபில்டாக தான் இருக்குங்கிற ஒரு மெசேஜை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவுன்சிலிங்க்கு போகிறவங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ படிக்கிறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆர்டர் வாங்கின பிறகு என்ன செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து என்னென்னா அவங்கவுங்களுக்கு நியரஸ்ட் பிளேஸில் போஸ்டிங் வாங்குறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், எடுத்து பார்த்துட்டு கவுன்சிலிங் போங்க. ஸோ கவுன்சிலிங் முடிச்சிருப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிற ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான் வந்து இதில் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ அதேமாதிரி நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் போடுறோம். படிக்கிறவங்களாக தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்காகவாவது நம்ம சேனலை வந்து என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க, படிப்பாங்க. படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.